Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.9ஓட கொஸ்டின் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ரிமைனிங் பார்ப்போம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இஸ் தி செக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரெண்டு கேஸாக பார்க்க போகிறோம். வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 4 விட இந்த எக்ஸ் பெருசாக என்ன வரும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், ரைட்? ஸோ தட் 4 minus x becomes less than 0. The curve does not exist and it exists for x less than or equal to 4. கரெக்டா? ஏன்னா இங்கே greater than or equal to 4 போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரும். ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ், ரியல் சொல்யூஷனே இல்லை. அப்போ இந்த greater than 4ல் there is no possible, curve does not exist. அப்போ less than or equal to 4ல் மட்டும்தான் நம்ம டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தி டொமைன் இஸ் minus infinity, 4 and range is minus infinity, 16/3 root 3. ஸோ இது எப்படி 16/3 root 3 வருது? இந்த வேல்யூ 4 எடுத்துகிட்டு போயிட்டு கொஸ்டினில் சப்ஸ்டிடியூட் பண்ணி வில் கெட் தி வேல்யூ ஆஃப் திஸ். ஓகே, ஸோ புட் y ஈக்குவல் டு 0. அடுத்து yக்கு 0 கொடுத்தா என்ன வரும்? x இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 0னா அந்த என்டையர் டேர்ம் ஈக்குவல் டு 0 தான். ஸோ தட் யூ வில் கெட் எக்ஸ் ஈக்குவல் டு 4. therefore தி எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து நமக்கு என்ன? இன்டர்செப்ட்ஸ் ஆர் 0,0 அண்டு 4,0. தட் தீஸ் டூ ஆர் தி எக்ஸ் இன்டர்செப்ட். அதாவது ஆர்ஜின் வழியாகவும் அண்டு 4,0 வழியாகவும் இந்த கர்வ் வந்து நமக்கு பாஸ் ஆகி போகுது. அதே மாதிரி புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒய் இன்டர்செப்ட். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் 0 விச் இஸ் அகைன் 0. அப்போ ஒய் இன்டர்செப்டும் நமக்கு என்ன ஆல்ரெடி மேலே வச்சிருக்கா, அதே 0,0 தான் நமக்கு ஒய் இன்டர்செப்டாகவும் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு சி சப்டிவிஷன். ஓகே, ஸோ ஏபிசின்னு ஏன் எடுத்திருக்கேன்னா ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு இந்த சப்டிவிஷன்ஸ் ஃபார்மில் வர்றதுனால 2, 3 வர்றதுனால ஏபிசின்னு எடுத்திருக்கேன். பட் யுவர் விஷ் தான், நீங்கள் இங்கே 1, 2, 3 அப்படின்னு எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ யூ வில் கெட் தி சேம் ஒன்லி, ரைட்டா? இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த விஷயம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அந்த விஷயங்கள்லாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். அப்போ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ். ஸோ ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறப்போ ப்ராடக்ட் ரூல். அப்போ வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? ஆக்சுவலி எக்ஸ் இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2. ரூட்னா தானே 4 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2 தான். we are taking it as root. ஸோ அப்போ இது u அண்ட் அது v. ஸோ u டேஷ் என்ன வரும்? u எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. v ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1/2. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 4 இருந்தால் பிரச்சனையே இல்லை. பட் 4 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ v டேஷ் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1/2 ரூட் எக்ஸ், ரைட்? பிகாஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவோம். அந்த 1/2 ஃப்ரண்ட்டில் வரும். இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 விச் இஸ் மைனஸ் 1/2 வரும். அதுதான் நம்ம கீழே கொண்டு வரோம். ஸோ 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு திஸ் வேல்யூ ரூட் எக்ஸு இன்ட்டு இந்த உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -1. ஸோ அப்போ 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு ஒரு -1. அதாவது 4 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இந்த -1 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த -1 போடுறது. ஓகே, பிகாஸ் அதை அப்படியே விட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அப்போ ஃபார்முலா என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் எழுதியாச்சு. யூவி ஃபார்முலாவில் எழுதி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ரூட் டேர்ம் இங்கே கிராஸ் ஆகுமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் திஸ். ஸோ அப்போ -x/2 இன்ட்டு ரூட் ஆஃப் திஸ் அது எங்கே கிராஸ் ஆகிடும். ஸோ அப்போ -x அப்படியே இருக்குது. இது என்ன ஆகும்? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மொத்த டேர்மும் அங்கே டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 4 minus x the whole divided by 2 root 4 minus x. Okay, so root x into root x என்ன ஆயிரும்? x. அப்போ 2 into 4 minus x plus divided by 2 into root of 4 minus x இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. -x plus 8 minus 2x divided by 2 into root of 4 minus x அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இதிலிருந்து என்ன வருது? x இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -3x. ஸோ x minus 3x divided by 2 into root of 4 minus x இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஆன்சர் ஃபார் திஸ், ரைட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிரிட்டிக்கல் ஃபைன் பண்ணால் அதை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணுவீங்களா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் இம்ப்ளைஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மேலே இருக்க இந்த டேர்ம் ஸோ 8 minus 3x divided by 2 into root of this equal to 0. அப்போ இதிலிருந்து நமக்கு இந்த டினாமினேட்டர் அங்கே 0 ஆயிரும். ஸோ 8 minus 3x equal to 0. அப்போ இதிலிருந்து 8 equal to x by 3 சாரி x equal to 8/3 or
x equal to 4. இது x equal to 4 because இங்கே 4 minus 0 இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ரூட்டாக வரலாம். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷனில் ரெண்டு கேஸ், ஒன்று வந்து 8 minus 3x நியூமரேட்டர் 0 வந்தால், இன்னொன்று டினாமினேட்டரில் x equal to 4 நம்ம இன்னொரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன்று என்ன பண்ணணும், அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் ஒன்று போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒன் இங்கே இருக்குது, u by v ஃபார்மில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், u வந்து நம்மளுக்கு 8 minus 3x, v வந்து 2 into root of 4 minus x. அப்போ u dash பண்ணிங்கன்னா -3, ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -3, இது 0 ஆயிரும். v dash என்ன வரும், ஸோ 2 into root x இருக்குது. அப்போ 1/2 root x into இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க 4 minus x பண்ணிங்கன்னா -1. அப்போ 2 gets cancel. v dash is -1/4 minus x. அப்போ u by v the whole dash ஃபார்முலா என்ன, v u dash. ஸோ v ஸ்கொயர் டினாமினேட்டரில் v ஸ்கொயர், v u dash ஓட ஆன்சர் -3 minus u v dash ஓட ஆன்சர் -1/root of this. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இந்த ரூட் ஆஃப் திஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே 2 3s are -6. அப்புறம் இந்த ரூட் டேர்மை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -6 into root of 4 minus x ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் அங்கே டினாமினேட்டரில் இந்த ரூட் 4 minus x கிராஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 8 minus 3x டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 minus x த ஹோல் டிவைடட் பை என்ன வருது, ஸோ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ 4 into 4 minus x வருது. அப்போ நியூமரேட்டரில் root x into root x நார்மல் x, அப்போ -6 into 4 minus x plus 8 minus 3x divided by 4 into 4 minus x power 3/2. ஸோ அப்படின்னு வருது. ஓகே, பிகாஸ் இங்கே பவர் 1, இங்கே பவரில் ரூட்டில் 1/2 இருக்குல்ல. ஸோ இது கீழே வந்தால் என்ன ஆகும், ஆக்சுவலி ரூட் ஆஃப் திஸ், அதாவது 4 minus x பவர் 1/2 வருமா. இங்கே பவர் 1, இங்கே 1/2, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன, 1 plus 1/2 becomes 3/2. அதனால தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பவர் 3/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ -24 plus 6x plus 8 minus 3x divided by 4 into this. ஓகே, அப்போ இதிலேருந்து என்ன, 3x minus 16/4 into 4 minus x power 3/2. இதுதான் உங்களோட f double dash of x at x equal to 8/3. x பிளேஸில் 8/3 போடுங்க. f double dash of 8/3 என்ன வரும், 3 into 8/3 minus 16 divided by 4 into 8/3 the whole power 3/2, which is obviously less than 0. ஏன், because 3 cancel, 8 minus 16 என்ன வரும், -8ன்னு வரும். டினாமினேட்டரில் இது பாசிட்டிவாக தான் வரப்போகுது, பட் இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால which is less than 0. அப்போ at x equal to 8/3 the curve has its local maximum. less than 0 வந்ததுனால maximum. அப்போ local maximum value எப்படி கண்டுபிடிப்பீங்க, f of 8/3. கொஸ்டினில் இருக்கிறதுல 8/3. அப்போ 8/3 into root of 4 minus 8/3. ஸோ கிராஸ் பண்ணுங்க. ஸோ 12 minus 8 divided by 3ன்னு வரும். ஸோ 12 minus 8 என்ன, 4. 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2 divided by ஒரு root 3. அப்போ 8 into 2 divided by 3 root 3. ஸோ ஆன்சர் வந்து 16 into 16/3 root 3. ஸோ இதுதான் நம்மளோட value for this one. okay, அதாவது maximum value of this function. okay, அடுத்தது என்ன பண்ணோம், f double dash of x ஓட சைன் சேஞ்சை பொறுத்து என்ன பண்ணுவோம், கான்கேவ் அப்பா கான்கேவ் டவுனா அண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த f double dash of x வந்து less than 0 எந்த இடத்துல அப்படின்னா, ஃபார் எவ்ரி x less than 0. x எல்லாமே less than 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் f double dash of x என்ன வரப்போது, less than 0. பிகாஸ் இதான் f double dash of x இந்த இடத்துல x எல்லாமே நெகட்டிவாக கொடுத்தா இது என்ன ஆகும், திஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் இதுவும் நெகட்டிவ். அப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவில் வரும். இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவில் வந்தாலும் கூட நியூமரேட்டர் பிகம்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ அப்போ எல்லாமே லெஸ் தென் 0 இருக்கப்போ இட் இஸ் நெகட்டிவ். தட்ஃபோர் தி ஃபங்க்ஷன் இஸ் கான்கேவ் டவுன்வர்ட்ஸ் இன் தி நெகட்டிவ் ரியல் லைன். ஸோ நெகட்டிவ் ரியல் லைனில் இட் இஸ் கான்கேவ் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு இல்லை. அண்டு as x tends to infinity, y tends to 0. ஸோ நோ ஹரிசாண்டல் அசிம்டோட். எக்ஸுக்கு நம்ம இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா y என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் எங்கே இருக்குது, கொஸ்டினில் போடணும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ரோச் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ரோச் பண்ணால் y என்ன வரும், ஸோ அதே தான் வரப்போகுது, இன்ஃபினிட்டியே தான். ஓகே, ஸோ தட் இட் இஸ் நாட் பிகம் நோ ஹரிசாண்டல் அசிம்டோட்டு. அதே மாதிரியே வெர்டிக்கல் அசிம்டோட்டு நம்மளுக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, லிமிட் கொடுக்குறப்ப y வந்து என்ன ஆகுது, இன்ஃபினிட்டி நோக்கி போகுது. அப்போ நோ வெர்டிக்கல் அசிம்டோட்டாக வரல நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ y ஆல்சோ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹரிசாண்டல் அசிம்டோட்டும் இல்லை அண்ட் வெர்டிக்கல் அசிம்டோட்டும் இல்லை. அப்போ தேர் இஸ் நோ அசிம்டோட் அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ கிராஃப் வரைய போகிறோம். ஸோ கிவன் எக்ஸ் அண்டு ஒய், அப்போ கிவன் ஃபங்க்ஷன் -1 -2 அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். அண்டு
இதே மாதிரி இந்த விஷயமும் இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கிறது எங்கே -4லேருந்து +4. அப்போ இந்த பாயிண்ட் 4,0 அண்ட் 0,0 தான் நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ் இன்டர்செப்டோட ஃபார்ம்ஸ். நம்ம மேலே வச்சுருக்கோம் எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு என்ன இது ஆர்ஜின் வழியாக போகிறது தான் ஒய் இன்டர்செப்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 0,0 அண்ட் 4,0 2 பாயிண்ட் வழியாக எக்ஸ் இன்டர்செப்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ரெண்டு எடுத்துக்கிறோம். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வருது அட் 8/3ல 8/3னா என்ன வரும்? ஸோ 2 பாயிண்ட் சம்திங் வருமா? ஸோ 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.6 சம்திங் வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே 2.6 பாயிண்ட்டாக எடுத்திருக்கோம், 2.67. அந்த வேல்யூ ஒய் என்ன வருது அப்படின்னா 3.08, அதாவது 16/3√3. ஸோ 16/3 × √3, √3யோட வேல்யூ 1.732. அப்போ 3 × 1.732 பண்ணிவிட்டு 16ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 3 பாயிண்ட் சம்திங். ஸோ 3.08 வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன 2.67ல் 3.08ல் வருது. இதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தி மேக்ஸிமம் பாயிண்ட்டு. அண்டு இந்த லெஸ் தென்ல எல்லாமே என்னவா இருந்துச்சு, லெஸ் தென் அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு கீழே எல்லாமே வந்து நெகட்டிவ் லெஸ் தென் 0 வந்தது. அப்போ இங்கே வந்து கான்கேவ் டவுனு, இங்கேயுமே வந்து என்ன கான்கேவ் டவுன் தான். இப்படி மேலே ஏறல பாருங்கள் ஃபங்க்ஷன் நமக்கு த்ரூ அவுட் அந்த லெஸ் தென் 4ஆக இருக்கும்போது ஆக்சுவலி லெஸ் தென் 0ன்னு போட்டேன்னு நினைக்கிறேன், விச் இஸ் லெஸ் தென் 4, ரைட்? ஸோ இங்கே ஃபார் ஆல் எக்ஸ் லெஸ் தென் 4, ஏன்னா நம்மளுக்கு 4ல் இருந்தால் ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தாலே நம்மளுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்லி வி ஆர் ஹேவிங் இதுதான் நம்மளோட டொமைன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 மட்டும்தான் நம்மளுக்கு டொமைன். -∞லேருந்து 4 வரைக்கும் தான் நம்ம கன்சிடரே பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அண்ட் மினிமாவே பேசணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், லெஸ் தென் 4 அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கேஸ். பிகாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கிறதே -∞லேருந்து 4 வரைக்கும் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த லெஸ் தென் 4ல் டெஃபினட்டாக லெஸ் தென் 0 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது கான்கேவ் டவுனு. இங்கே வந்து என்ன கான்கேவ் டவுன் தான் லெஸ் தென் 4ல். பட் இங்கே வந்து என்ன ஆகுது, மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு, அதனால் இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின், தட் இஸ் திஸ் சப்டிவிஷன், அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரே சப்டிவிஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒன்றே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஸோ அதனால் ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணி 1 by 1 முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next